إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم يسر اللهم يسر اللهم يسر அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, இந்த முஹல்லாவாசிகளே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மிக அருமையான ஒரு உருக்கமான மார்க்க உரையை உருது மொழியிலே நாம் கேட்டுவிட்டு அடுத்து தமிழ் மொழியிலே ஒரு உரையை கேட்பதற்காக இந்த இடத்திலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக்குடைய உருது பயானை கொண்டு எந்த அளவு நீங்கள் உள்வாங்கினீர்களோ, சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் இதற்கு முன்பு நாம் பல முறை கேட்டிருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதம் அல்ஹம்துலில்லாஹ் உள்ளங்களை மிகவும் உருக்கக்கூடியதாக, உள்ளங்களை மிகவும் பக்குவப்படுத்தக்கூடியதாக இருந்தது. கண்டிப்பாக அந்த உரைகளை கொண்டு நாம் பயன்பெற்று நம்முடைய நற்குணங்களை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும், அந்த நல்லொழுக்கங்களை நாம் பேண வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த இஸ்லாம் என்ற மகத்தான ஒரு மார்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். சகோதரர்களே, நம்முடைய கண்ணியம் நம்முடைய செல்வத்தை கொண்டு அல்ல, நம்முடைய கண்ணியம் ஆட்சி அதிகாரத்தை கொண்டல்ல. கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாக்கியத்தை நினைவில் வையுங்கள். குர்ஆன் சுன்னாவை உள்வாங்கிய யாருடைய நாவில் சத்தியம் மட்டுமே பேசுமோ அந்த கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னல்லாஹ அஅஸ்ஸனா பில் இஸ்லாம், இன்னல்லாஹ அஅஸ்ஸனா பில் இஸ்லாம், ஃபமன் இப்தகல் இஸ்ஸ பிகைரி மா அஅஸ்ஸல்லாஹ் அஸல்லஹுல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியப்படுத்தினான். நம்முடைய கண்ணியம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை கொண்டு. இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை நமக்கு அன்பளிப்பாக அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் அல்லவா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை எங்களுக்கு காட்டு, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை காட்டு, உன்னுடைய அன்பை, உன்னுடைய மன்னிப்பை, உன்னுடைய பொருத்தத்தை தரக்கூடிய பாதையை காட்டு என்று அந்த பாதைதான் இஸ்லாம். கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் அல்லாஹ் கொடுத்த கண்ணியமாகிய இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு கண்ணியத்தை தேடுவாரோ அவரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அவரை அல்லாஹு தஆலா
இழிவுபடுத்தி விடுவான், கேவலப்படுத்தி விடுவான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் முஸ்லிம் என்று சொல்கிறோம். சிந்தித்து பார்த்தீர்களா? நமக்குள் இஸ்லாம் எந்த அளவு இருக்கிறது? நான் இஸ்லாமிற்குள் எந்த அளவு இருக்கிறேன்? என்னுடைய கொள்கை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய குணம், இவையெல்லாம் இஸ்லாமில் இருக்கிறதா? இஸ்லாமை கற்று இவற்றை நான் செயல்படுத்துகிறேனா? என்னுடைய நம்பிக்கையில், என்னுடைய தொழுகையில், என்னுடைய வணக்க வழிபாட்டில் நான் என்னை மாற்றி இருக்கிறேனா? அன்பான சகோதரர்களே, பெயர்களை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஹதீஜா, ஃபாத்திமா, பெயர்களை கொண்டு முஸ்லிம்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, என்று எப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையால், நம்முடைய தௌஹீத், நம்முடைய ஈமான், நம்முடைய ஷஹாதாவினால் நாம் முஸ்லிமாக மாறுவோம்? யோசித்து பாருங்கள். முஸ்லிம் ஆனால் இஸ்லாமை கற்காத முஸ்லிம், முஸ்லிம் ஆனால் அவருக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது. அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்கிறான், அழைத்து சொல்கிறான், பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. முஃமின்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்லாமிற்குள் முழுமையாக வாருங்கள். நாம் கொஞ்சம் ஷிர்கை கலப்போம், கொஞ்சம் பிதஅத்தை கலப்போம், கொஞ்சம் குராஃபாத், மூட நம்பிக்கைகளை கலப்போம். எல்லாம் கலந்த ஒரு இஸ்லாமை நாம் வைத்திருக்கிறோம். எப்படி சகோதரர்களே? நம்முடைய இஸ்லாம் எப்படி ஒரு மிக்சர், எல்லாம் கலந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பரிசுத்தமான ஈமானிலே அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். அல்லாஹு தஆலா முஃமின்களே, பரிசுத்தமான தௌஹீத், பரிசுத்தமான இபாதத், பியூர் இபாதத், ஷிர்க் கலக்கப்படாத இபாதத், நயவஞ்சகம் கலக்கப்படாத ஈமான், முகஸ்துதி கலக்கப்படாத இபாதத், ஷிர்க் இல்லாத இபாதத் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ் முக்லிஸன் லஹு தீனி. அல்லாஹ் அக்பர். யார்? எத்தகைய நபி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க்கிலிருந்து அவர்கள் கலிமா சொல்வதற்கு முன்பே, தௌஹீதுக்கு முன்பே, அவர்கள் நபியாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பேசுறது புரியுதா? தமிழ் புரியுதுங்களா? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பே ஷிர்க் செய்யாதவர்கள், அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்காதவர்கள். நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், அவர்கள் ஒருபோதும் சிலைகளை வணங்கியதில்லை. எந்த நபியையும் அழைத்து அவர்கள் துஆ கேட்டதில்லை. எந்த நபிக்காகவும் தனக்கு முன்னால் சென்ற இறை தூதர்கள் நல்லவர்கள் இருந்தார்களே, அவர்களுடைய கபர்களை தேடி நம்முடைய நபி நபித்துவத்திற்கு முன்பும் சென்றதில்லை. எந்த நபியுடைய கபருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நேர்ச்சை செய்ததில்லை, அங்கே தவாஃப் செய்ததில்லை. அல்லாஹ்வுடைய காபாவை தவிர நபிமார்களின் உருவங்களை காபாவை சுற்றி அவர்கள் தொங்க விட்டிருந்தார்கள். அந்த சிலைகளுக்காக அவர்கள் நேர்ச்சை செய்ததில்லை, அறுத்து பலியிட்டதில்லை. நபித்துவத்திற்கு முன்பே அல்லாஹு தஆலா அவர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாத்து வைத்திருந்தான் என்றால், நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் ஷிர்க்கிலிருந்து? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு சொல்கிறான், நபியே, நீங்கள் எப்படி இபாதத் செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படி இபாதத், உங்களுடைய இபாதத் இருக்க வேண்டும் தெரியுமா? இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ், எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது
அல்லாஹுவை வணங்க வேண்டும், இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்தவனாக, அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய சுஜூத், என்னுடைய துஆ, என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய பயம், என்னுடைய ஆதரவு எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ் குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியை அப்படி தர்பியத்து கொடுத்தார். அவர்களை அப்படியே தௌஹீதினுடைய முன் உதாரணமாக லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா, தௌஹீதுடைய முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கினார். அவர்களை அல்லாஹ் தஆலா அப்படி புடம் போட்டு எடுத்தார். என்னுடைய தொழுகை, என்னுடைய மரணம், என்னுடைய ஹஜ் குர்பானி, என்னுடைய சாவு, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு. அன்பான சகோதரர்களே, நம்மிடத்தில் என்ன இஸ்லாம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மூமின்களே இஸ்லாமிற்குள் முழுமையாக வாருங்கள். உங்களது பெயர்களை கொண்டு நீங்கள் முஸ்லிமாகி விட முடியாது. கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் இஸ்லாமை ஏற்றார்கள். அவர்களுடைய பெயர்கள் அப்படியே இருந்தன. பெயர்களை மாற்றினார்களா? யாருடைய பெயரில் சிலைகளின் பெயர்கள் இருந்தனவோ அந்த பெயர்கள் மட்டும்தான் மாற்றப்பட்டன. மற்றபடி அவர்கள் எதை மாற்றினார்கள்? அக்கீதா, ஈமான், அவர்களுடைய கொள்கையை மாற்றினார்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றினார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறினார்கள். முஸ்லிம் என்றால் யார்? அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அடியான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாமிற்குள் முழுமையாக வாருங்கள். எந்த இஸ்லாம் சகோதரர்களே? எந்த இஸ்லாம் சொல்லுங்கள்? வண்ணாரப்பேட்டைக்கு ஒரு இஸ்லாமா? மதராஸுக்கு ஒரு இஸ்லாமா? மன்னார்குடிக்கு ஒரு இஸ்லாமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு இஸ்லாம், ஆந்திராவுக்கு ஒரு இஸ்லாமா? இல்லை சகோதரிகளே. எந்த இஸ்லாமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்களோ அந்த இஸ்லாம். எந்த இஸ்லாம்? எந்த இஸ்லாமை அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி நபியின் மீது இந்த குர்ஆன் மூலமாக பூர்த்தி செய்தானோ, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த தீன் குர்ஆன் மூலமாக முழுமைப்படுத்தப்பட்டதோ, எந்த தீனை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டானோ, அல்லாஹ்வுடைய அருட்கொடை அதை நமக்கு நிறைவு செய்தானோ முஹம்மது ரசூலுல்லாஹ், எந்த தீனுக்காக மக்காவின் தெருவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினார்களோ, விரட்டப்பட்டார்களோ, கற்களால் அடிக்கப்பட்டார்கள், ஏசப்பட்டார்கள், ஒவ்வொருத்தரிடம் சென்று சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, அல்லாஹுவை தவிர யாரையும் எதையும் வணங்க முடியாது. மாலக்கும் மின் இலாஹின் கைரோ. அன்பான சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வணக்க வழிபாடு, இபாதத், நம்பிக்கை, பயம், ஆதரவு, பிரார்த்தனை, இவற்றையெல்லாம் அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் அந்த சிலைகளுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். நபிமார்களின் உருவ படங்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். காபாவை சுற்றி நல்லவர்களின் உருவங்களாக அவர்கள் தொங்கவிட்டு அந்த சிலைகளிடத்திலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இன்று எப்படி முஸ்லிம்களுடைய முஹல்லா என்றால் ஜண்டா இல்லாத முஹல்லா இல்லை. எப்படி ஜண்டா இல்லாத முஹல்லா இல்லை? எங்கு பார்த்தாலும் ஜண்டாக்கள், எங்கு பார்த்தாலும் ஜண்டாக்கள். எதற்காக இந்த ஜண்டாக்கள்? இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? அஜ்மீர் ஹாஜா கரீப், அவங்க ஹாஜா முஈனுddin சிஷ்தி, அவங்களுக்கு இங்க பிரான்ச் மெட்ராஸ்ல ஜண்டா பிரான்ச். எங்க பார்த்தாலும் ஜண்டாக்கள். ஏன் இந்த ஜண்டாக்கள்? எப்படி சிலை வணக்கம் புரிபவர்கள்
தங்களுடைய கோயில்களில் சிலை வணக்கம் செய்கிறார்களோ அவை அனைத்தையும் அந்த ஜெண்டாக்களுக்கு செய்கிறார்கள் இல்லையா? பூ போடுவதிலிருந்து, மாலை போடுவதிலிருந்து, அதற்கு முன்னால் கைகட்டி பயபக்தியாக நிற்பதிலிருந்து, அதற்கு நேர்ச்சி செய்தால் அல்லாஹ்வுக்கு சேரும் என்பதாக, இப்படியாக எத்தனை அந்த வழிபாடுகளை எல்லாம் அந்த ஜெண்டாக்களுக்கு முன்னால் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதைத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மக்காவுடைய முஷ்ரிக்குகள் செய்து கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்பொழுது என்ன முஸ்லிம்கள் என்ற பெயரிலே நம்முடைய சமூகம் செய்கிறார்களோ அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மக்காவுடைய முஷ்ரிக்குகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் தான், அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு தெய்வம் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு தெய்வம் யாரும் இல்லை. இறைவன் என்றால் படைத்தவனுக்கு சொல்வார்கள். தெய்வம் என்றால் யாருக்கு வழிபாடு செய்யப்படுகிறதோ. இலாஹ் என்றால் யார்? அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய, கவனியுங்கள் தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நம்பிக்கையை, அல்லாஹ்விற்கு காட்ட வேண்டிய பக்தியை, பிரியத்தை, பயத்தை, நேசத்தை, அந்த ஆதரவை அல்லாஹ் அல்லாத யாருக்கு முன்னால் செய்தாலும் அவர்களை நாம் தெய்வமாக ஆக்கிவிட்டோம் என்று பொருள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ்வை தவிர பிறருக்கு அந்த வழிபாடுகள் செய்யப்பட்டால், அந்த நம்பிக்கைகள் வைக்கப்பட்டால், அந்த மரியாதைகள் கொடுக்கப்பட்டால், யாருக்கு அது கொடுக்கப்படுகிறதோ அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமானவர்களாக ஆக்கிவிடப்பட்டது. அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மக்காவிலே எந்த இஸ்லாமிற்கு அழைப்பு கொடுத்தார்கள்? தௌஹீதுடைய இஸ்லாம். இத்தனை சிலைகளை வணங்குகிறீர்களே, இவற்றை வணங்குவதால் நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நீங்கள் செய்தவர்களாக ஆக முடியாது. அதுதான் பிரச்சனை. அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப் என்று சொல்கிறார்கள் அல்லவா? என்னங்க இவ்வளவு அவுலியாக்களை வைத்து நம்ம நேர்ச்சை பண்றோம், அது பண்றோம், அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கத்தம் பாத்தியா மௌலுது மீலாது எல்லாம் ஜண்டா பூச்சண்டு எல்லாம் செய்யறோம். அப்படி இருந்து கஷ்டத்தில் இருக்கிறோமே, வெறும் அல்லாஹ்ட்ட கேட்டா என்ன நடக்கும்? எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை எப்படி எடை போட்டு விட்டார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? அல்லாஹ்வை சாதாரணமான ஒரு சக்தியாக, இந்த இறைநேசர்களை அணுகாமல் அல்லாஹ்வை அணுக முடியாது என்ற ஒரு பெரிய அரக்க குணமுடையவனை போல, இவர்களை திருப்திப்படுத்தாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது என்று இவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏஜென்ட்களாக, தன்னுடைய அதாவது வசீலாக்களாக அல்லாஹ் ஆக்கியதை போன்று அல்லாஹ்வை ஏற்படுத்தி கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அவனிடத்திலே நீங்கள் மண்டியிட்டு யா அல்லாஹ் என்று அழைத்து விட்டால் போதும், அவன் உங்களை அணைத்துக் கொள்ள, அரவணைத்துக் கொள்ள, உங்களை மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறார் பாருங்கள், வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பை உணர்ந்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பாசத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை, உங்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கருணை, ரஹ்மான் ரஹீம் என்று அவன் சொல்கிறானே, உணர்ந்து பாருங்கள். அவன் சொல்கிறான், அழைக்கிறான், என் அடியார்களே என்னை நோக்கி வாருங்கள், உங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள், நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை கொண்டு கேட்க வேண்டும். ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. உங்களுக்கு என்ன வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேளுங்கள்.
யாரையும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே குறுக்கே கொண்டு வருவதற்கான தேவை இல்லை. அவனிடத்தில் அவனுடைய அன்பை கொண்டு கேளுங்கள், அவனுடைய அழகிய புகழ்களை புகழ்ந்து கேளுங்கள், நபியின் மீது ஸலவாத் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அன்பான சகோதரர்களே, மீண்டும் வருவோம். எந்த இஸ்லாம் நமக்குள் வர வேண்டும்? எந்த இஸ்லாமை நோக்கி மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்களோ, ஷிர்க் இல்லாத இஸ்லாம். எப்படிப்பட்ட இஸ்லாம்? ஷிர்க் இல்லாத இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே நீங்கள் அகராதியை எடுத்து படித்து பாருங்க. ஒரு சாதாரண முஸ்லிம் அல்லாதவர் இஸ்லாம் என்பதற்கு விளக்கம் எழுதினால் ஓர் இறையை வணங்குவது. என்ன சொல்வார்? முதலாவதாக ஓர் இறையை வணங்குவது. ஓர் இறையை, ஒரே ஒரு இறையை வணங்குவது இஸ்லாமின் அடிப்படை. இஸ்லாமின் அடிப்படை என்றால் நாம் என்ன சொல்வோம்? இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். முதலாவது என்ன? ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, இங்கே இந்த ரெண்டுமே பிரச்சனையா இருக்கு. எங்க? நம்மிடத்துல சகோதரிகளே, இந்த ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கிறது. நம்மிடத்திலே தொழுகை இருக்கலாம், கவனியுங்கள். ரமதான் மாசத்திலே நோன்பு இருக்கலாம், இன்னும் சில அமல்கள் இருக்கலாம். ஆனால் மீதம் உண்டான 4 இருக்கிறது. ஆனால் எது இல்லை? அந்த ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நான் இல்லை என்று சொன்னால் அறவே நாங்கள் எல்லாம் ஷஹாதா சொல்லாதவர்களா என்று கேட்டு விடாதீர்கள். ஷஹாதா சொல்லி இருக்கிறோம், அதனுடைய பொருளை உணர்ந்திருக்கிறோமா? அந்த ஷஹாதாவுடைய கட்டளைகளை புரிந்திருக்கிறோமா? சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரிய இறைவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு உரியவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. சரியா? ஷஹாதாவுடைய அர்த்தம். அதாவது இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றதா இருந்தா அல்லது பிரிச்சு சொல்றதா இருந்தா, நான் என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் வணங்குவதை, நேர்ச்சி செய்வதை, பிரார்த்தனை செய்வதை, துஆ கேட்பதை, நம்பிக்கை கொள்வதை, நான் வேண்டுவதை, இவற்றையெல்லாம் அல்லாஹுவை தவிர யாருக்கும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதான அதனுடைய அர்த்தம். வேற யாருக்காவது ஏதாவது இந்த அர்த்தத்துல அதாவது கொஞ்சம் புரியாம இருக்கிறோம் அல்லது இது விளங்கல, இது எப்படி இதுக்கு அர்த்தமாகும் அப்படி யாராவது சொல்றவங்க இருக்கிறீங்களா? நம்ம தாய்மார்களே, சகோதரிகளை, புரிஞ்சுச்சா? தமிழ் புரியுமா? இல்ல இருக்கும். உருதுல கொஞ்சம் சொல்லட்டா? அதாவது நான் என்னுடைய தொழுகை, வணக்கம், வழிபாடு, நம்பிக்கை, அச்சம், பயம், ஆதரவு, துவா இவற்றையெல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்வேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய வணக்க வழிபாடுகளை யார் ஒருவனுக்கு மட்டும் செய்வேன். சொல்லுங்க தைரியமா? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்வேன். இதாங்க நம்ம என்ன சொல்றோம். பிரச்சனை என்னன்னா, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன், ஆனா செயல்ல கொண்டு வர மாட்டேன். புரியுதா உங்களுக்கு ப்ராப்ளம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் சொல்லுவேன். நான் என்ன கேட்கிறேன், இததான் ஒரு கிளியும் சொல்லுவேன், ஒரு டேப் ரெக்கார்டரும் சொல்லுமே. யாருக்காவது மனப்பாடம் பண்ணி கொடுத்தா இதை சொல்றது கஷ்டமா? திரும்ப வாங்க. மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த இஸ்லாம்னு சொன்னோம்ல, அங்க கொஞ்சம் போ. சரி, மக்காவுடைய காஃபிர்கள், கவனிங்க, மக்காவுடைய அந்த இணை வைப்பாளர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தார்களா இல்லையா? சொல்லுங்க. அல்லாஹுவை ரொம்ப உறுதியா நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். வலையின் சஅல்தஹும் மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். அவர்களிடத்திலே வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார் என்று கேட்கப்பட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? அல்லாஹ் என்று சொல்வார்கள். அம்மன் யம்லிகு ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா. உனக்கு இந்த அறிவை கொடுத்தது யார், உனக்கு கண்ணை கொடுத்தது யார், உனக்கு உன்னுடைய செவியை கொடுத்தது யார் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்?
அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் கேட்கிறா, ஏண்டா இவ்வளவு அறிவு இருக்கடா உங்களுக்கு, ஏண்டா என்ன வணங்காம போய் இந்த சிலைகளுக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள்? புரியுதா உங்களுக்கு? அன்பானவர்களே, மக்காவுடைய இணை வைப்பாளர்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் நாங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும்? எங்களுடைய முன்னோர்கள் இதோ இப்ராஹிம் நபியுடைய சிலைக்கு செய்தார்களே, இதே இஸ்மாயில் நபியுடைய சிலைக்கு செய்தார்களே, இப்படியாக இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தானே, இவர்களுக்கு நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? இத்தனை தெய்வங்களை எப்படி ஒரு தெய்வமாக நீ ஆக்க முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹுவை மறுக்கவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ் இல்லை என்று நிராகரிக்கவில்லை. இன்றைக்கு நம்ம சொல்றோம், தர்கால போய் கேட்காதீங்க. என்ன சொல்றாங்க? தப்பா சொல்லிட்டோமா? குர்ஆன் சொல்றத சொல்றோம். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க துஆவை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. குர்ஆன் சொல்லுது, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னுடைய அடியார்களே என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? எந்த வஹாபியும் சொல்லல, புரியுதா? எந்த அஹ்ல் ஹதீஸும் சொல்லல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் இன்னும் சொல்றான் பாருங்க பாசமா, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. யார் சொல்றா? நம்ம ரப்புடைய பாசத்தை பாருங்க நம்ம மேல. அவன் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்டால். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை நாங்க எப்படி கூப்பிடுறது? கத்தி கூப்பிடணுமா அல்லது மென்மையா சவுண்ட் இல்லாம கூப்பிட்டா போதுமா? அவன் ரொம்ப தூரமா இருக்கானா ரொம்ப பக்கத்துல இருக்கானா எப்படி கூப்பிடுறது? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், நபியே என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிக சமீபமாக இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுவை விட நமக்கு சமீபமானவர் யாரும் இல்லை என்பதை உணருங்கள். அதுதான் ஈமான். அல்லாஹுவை விட எனக்கு என் மீது கருணை காட்டக்கூடியவர், அல்லாஹுவை விட எனக்கு என் மீது பாசம் பொழியக்கூடியவர், எனக்கு என் மீது அன்பு வைத்திருப்பவர், எனக்கு ஆறுதல் சொல்பவர், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன், அல்லாஹுவை தவிர எனக்கு யாரும் இல்லை என்பதை உணரவில்லை என்றால் நாம் எப்படி மூமினாக முஸ்லிமாக ஆக முடியும்? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ. அல்லாஹ் கேட்கிறான், ஏண்டா கஷ்டப்படுறவனுக்கு யாரா உதவுறது? கஷ்டப்படக்கூடியவன் சிரமப்படக்கூடியவனுக்கு உதவக்கூடியவன் யார்? நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எங்க வேணாலும் போய் கேளுங்க. சிரமம் என்று வந்துவிட்டால் ஆண்டவனே என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? கொஞ்சம் பேசுங்கம்மா என்னோட சேர்ந்து. ஆண்டவனே, கடவுளே காப்பாத்து, இறைவா காப்பாத்துமா. ஆனா சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் கூட, யாரு? சிலை வணக்க வழிபாடுகளில் இருப்பவர்கள் கூட கஷ்டம், சிரமம், துன்பம், பிரச்சனை, சிக்கல், சோதனை என்று வந்துவிட்டால் கடவுளே கைவிட்டுறாதுங்கிறான். நம்ம பாய் அப்துல்லா, ஆமினா, ஹதீஜா, பாத்திமா, அப்துல் ரஹ்மா, கஜா, கரீப் நவாஸ் மததுங்கிறான். என்னடா தமாஷாவா இருக்கு? யார் சொல்றா? சிலை வணக்கம் செய்பவன் சொல்கிறான் கடவுளே காப்பாத்து என்று. யாரு? இறைவா காப்பாத்து, ஆண்டவா காப்பாத்து என்று அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை அழைக்கிறான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ. யாரை தவிர சிரமங்களை நீக்குவதற்கு யாரிடத்திலும் சக்தி இல்லையோ அல்லாஹ் கேட்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால், உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த தீங்கை யார், உங்களுடைய அந்த தீங்கை யார் நீக்க முடியும்? وَإِنْ يُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ. அல்லாஹ் وَيَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ. ஒன்னு குர்ஆனை நம்பணும். சொல்லுங்க, முஸ்லிம்னா யாருங்கம்மா? திரும்ப அங்க போய் கொஞ்சம் இங்க வரும். முஸ்லிம்னா யாருங்க? மூமின்னா யாரு? அட சொல்லுங்க, குர்ஆனை நம்பணுமா இல்லையா?
குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறாமா சகோதரிகளே, அல்லாஹ் என்ன கேட்கிறான்? உங்களுக்கு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை நீக்கிறவன் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அவனே சொல்றான், நான் தான்டா கஷ்டத்தை நீக்குவேன்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்கன்னா பொதுவா இல்ல, கரீப் நவாஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஷாவுல் ஹமீது நாகூர்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அப்புறம் பக்தாதுல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அது போக அவங்களுக்கு பிரான்ச் நாங்க அங்கங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். அது போக அவங்களுக்கு பிரான்ச் போட்டோ, எல்லார் வீட்டிலையும் போட்டோங்க, பெரும்பாலும் எல்லார் வீட்டிலையும் போட்டோ. என்ன போட்டோ? என்ன போட்டோ? நாகூர் போட்டோ, அஜ்மீர் போட்டோ, பக்தாது போட்டோ, எல்லா போட்டோ மாட்டி வச்சு எல்லாத்துக்கும் மல்லிய பூ பூது பத்தி எடுத்து பரக்கத்து. எங்க இருந்து பரக்கத்து வரும்? அல்லாஹ் கேட்கிறான், நபியே உங்களுக்கு ஒரு சிரமம் என்றால் அந்த சிரமத்தை நீக்கக்கூடியவன் யார்? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை யாரால் தடுக்க முடியும்? இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பார்த்து பேச சொன்ன, நபியே இந்த தெய்வங்களால் ஒன்றுமாகாது, இந்த தெய்வங்களால் ஒன்றுமாகாது. நடத்தக்கூடியவன் அல்லாஹ், நடத்தக்கூடியவன் அல்லாஹ், கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், எடுக்கக்கூடியவன் அல்லாஹ். உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். அன்பான சகோதரர்களே, நம்முடைய செல்வம், நம்முடைய வறுமை யார் முடிவு செய்கிறார்? சொல்லுங்க. அல்லாஹ் முடிவு செய்கிறான். அல்லாஹ் முடிவு செய்கிறான். இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் யார்? இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். யார் அல்ல? யார் கிடையாது, யார் கிடையாது. அல்லாஹ்வை தவிர அஜ்மீர்லயும் இல்ல, நாகூர்லயும் இல்ல, ஈராக் பக்தாதிலும் இல்ல, எந்த ஊர்லயும் யாரும் ரிஸ்க் கொடுக்க முடியாது. ரிஸ்க் கொடுக்கிறவன் வானத்தில் அர்ஷுக்கு மேல இருக்கிறான், அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அவன் தான் ரிஸ்க் கொடுக்கின்றான். படைத்தவன் எவனோ அவனே உணவளிக்கிறான். படைத்தவன் எவனோ அவனே உணவளிக்கிறான். சகோதரர்களே, இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த இஸ்லாம் வேண்டும்? எந்த இஸ்லாமிலே லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ. இன்னைக்கு நமக்கு தெரியல, நம்ம பாவம் பெண்களுக்கு தெரியல. இன்னைக்கு போய் நாங்க ஒரு ஊரா போனோம். நீங்க எதுக்கு அஜர்த்து ஊரா போனீங்கன்னு கேட்காதீங்க, சொல்றோம். கேமராவை தூக்கிட்டு போனோம், தர்காவா, என்னடா அங்க நடக்குது பாப்போன்னு சொல்லி. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, 95% நம்ம புர்கா தான். 95% புர்காக்காரங்க தான். வா ஓடி வர்றாங்க பாருங்க, பக்தியில அப்படியே உளுந்துடுறாங்க. உளுந்து, அவுலியா உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம், எங்களை கைவிட்டுறாதீங்க. அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவான். நமக்கு தாயுடைய வயிற்றிலே உணவளித்தானே, யோசிச்சு பாருங்க. கேட்கிறீங்களா? புரியுதா? தாயுடைய வயிற்றிலே நமக்கு உணவளித்தானே, எந்த அவுலியாவின் சிபாரிசால் அல்லாஹ் உணவளித்தான் சொல்ல முடியுமா? தாயின் வயிற்றிலே அல்லாஹ் நம்மை படைத்தானே, யாருடைய சிபாரிசால் அல்லாஹ் படைத்தான் சொல்ல முடியுமா? நமக்கு தாய் தந்தையை கொடுத்தானே, எந்த அவுலியாவின் சிபாரிசால் அல்லாஹ் அந்த தாய் தந்தையை கொடுத்தான் சொல்ல முடியுமா? எல்லாம் அவனுடைய அருள். குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி. எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை. எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை. மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வ மா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதி. ரஹ்மத்தை கொடுப்பவன் அல்லாஹ், கருணையை கொடுப்பவன், கிருபையை கொடுப்பவன், நம்மை ரட்சிப்பவன் அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு புரியல. நம்பிக்கையை கொண்டு போய் அல்லாஹ் மேல வைக்கிறதை விட யார் மேல வச்சிருக்கிறாங்க? யார் மேல? யார் மேல? தர்காக்கள் மேல, ஜண்டாக்கள் மேல, கபறுகள் மேல, பூமாலைகள் போடுறது மேல, பஞ்சா மேல. என்ன முஸ்லிம்? எப்படி முஸ்லிம் ஆக முடியும்? எந்த முஸ்லிம் தன்னுடைய வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக செய்யவில்லையோ அவன் முஸ்லிமாகவே ஆக முடியாது. ஷஹாதாவிலேயே ஓட்ட முடிஞ்சு போச்சு. எதுல ஓட்ட?
ஷஹாதாவிலே ஓட்டை. இந்த ஷஹாதாவை தாண்டி தான் அங்க போகணும். அப்ப மக்காவுடைய அந்த சிலை வணங்கிகள் இருக்கிறார்களே, அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி நாங்க ஒத்துப்போம்? எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? எங்களுடைய மூதாதைகள் செய்ததல்லவா? பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்களுடைய வழியில் தான் நாங்கள் செல்வோம். எங்களுடைய முன்னோர்களுடைய வழியில் தான் செல்வோம். அல்லாஹு தஆலா ரொம்ப அவங்கள பார்த்து கேட்டா, ஏன்பா நீ முன்னோர் பாட்ட முப்பாட்டன்னு சொல்றீங்களே, அவலவ் கான ஆபாஉஹும் லா யாகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், உங்க முன்னோர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவு இல்ல, அவங்க நேர்வழியில நடக்கல, அப்படி இருந்துமா அந்த முன்னோர்களுடைய பாதையிலே செல்வீர்கள்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு குர்ஆன் என்ற பரிசுத்தமான வேதத்தை கொடுத்தான். லா இலாஹ இல்லல்லாஹுவை குர்ஆனில் இருந்து கற்க வேண்டும். எங்க இருந்து கற்க வேண்டும் சொல்லுங்க? குர்ஆனில் இருந்து கற்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். எங்க இருந்து கற்க வேண்டும் தௌஹீதை, லா இலாஹ இல்லல்லாஹுவை? குர்ஆனில் இருந்து. குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத வஸாலிக தீனுல் கய்யிமா. எவ்வளவு தெல்ல தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக, மிக சுத்தமாக, மிக ஆழமாக, மிக விளக்கமாக, மிக உறுதியாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இவ்வளவு தெளிவுபடுத்தியே ஷிர்க்க கொண்டு வந்து மார்க்கத்துல கலந்துட்டோமே. எப்படி கலந்துட்டோம்? பாலில் தண்ணிய கலந்து பிரிக்க முடியாத அளவுக்கு, பால்ல தண்ணிய கலந்து பால்ல இருந்து தண்ணிய பிரிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த பாலை கொதிக்க விடணும். என்ன செய்யணும்? கொதிக்க விட்டு 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 அந்த தண்ணிய ஆவியாக்குற மாதிரி இப்ப நம்ம தௌஹீத காதுல ஊதிக்கிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், யாருக்கும் நேர்ச்சி செய்ய மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், யாரிடத்திலும் உதவி தேட மாட்டேன், யாரிடத்திலும் துஆ கேட்க மாட்டேன், யாருக்கும் நேர்ச்சி செய்ய மாட்டேன், யாரையும் பயப்பட மாட்டேன், யாரையும் ஆதரவு வைக்க மாட்டேன், அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர, அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர. லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒரே அரசராகிய அந்த அல்லாஹ்வை தவிர யாரையும் நான் நம்ப மாட்டேன், யாருக்கும் நான் வணக்க வழிபாடு செய்ய மாட்டேன். என்னுடைய கஷ்டம், சிரமம், துன்பம், இன்னல், பிரச்சனை எல்லாவற்றையும் அவனிடத்திலே முறையிடுவேன். அல்லாஹு அக்பர். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ், நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அந்த ஏக இறைவன் எப்படிப்பட்டவன்? எல்லா சக்திகளுக்கும் அவன் மகா சக்தியாக, ஆட்சிகளுக்கெல்லாம் உரியவனாக இருக்கிறான். நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றான், நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறான். யாரை கண்ணியப்படுத்த அவன் நாடுகிறானோ அவரை அவன் கண்ணியப்படுத்துகிறான், யாரை அவன் இழிவுபடுத்த நாடுகின்றானோ அவரை அவன் இழிவுபடுத்துகின்றான். எல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது? அவனுடைய கையிலே இருக்கிறது. அவன் எத்தகைய மகா சக்தி உள்ளவன்? அவன் இரவை பகலிலே நுழைக்கிறான், பகலை இரவிலே நுழைக்கிறான். உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை அவன் கொண்டு வருகிறான், உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன் கொண்டு வருகிறான். அவன் நாடியதை செய்கிறான். அத்தகைய அந்த ரப்புல் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நம்முடைய சமூகம் புரியாமல் இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்ற இந்த பரிசுத்தமான தௌஹீதுடைய இந்த மார்க்கம், இதனுடைய அடிப்படை என்ன? தௌஹீத், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இந்த மக்களுக்கு தௌஹீத் என்றால் அது என்னமோ புதுசா ஒரு சரக்கு மாதிரி நினைக்கிறாங்க, புதுசா அது ஒரு சாமா மாதிரி. எங்கேயே இவங்க யாரோ விற்க வந்திருக்காங்க போல இருக்குங்க தௌஹீது தௌஹீதுன்னு சொல்லி. சகோதரனே, தௌஹீத் என்பது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத்,
அல்லாஹு ஸமத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் அந்த அஹத், அல்லாஹுவை அவனை ஒருவனாக ஏற்றுக்கொள்வது, அவன்தான் இறைவன் என்று மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகள் அவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்றும். தௌஹீத் என்பதனுடைய அந்த பொருள் என்ன? என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அந்த ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை என்ன? நமக்கு தௌஹீதுடைய சிறப்பும் தெரியல, ஷிர்க்குடைய ஆபத்தும் தெரியல. பிரச்சனை அங்க ஒண்ணு. என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப நெருப்பு, அதுல போய் கை வைப்பீங்களா? கரண்ட போய் பிடிப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பள்ளம் குழி தெரியுது, அதுல போய் யாராவது உழுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். விஷம்னு நல்லா தெரியுது, எடுத்து குடிப்பீங்களா? எவ்வளவுதான் தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் விஷம் தான் இருக்கு, எடுத்து குடிச்சுப்போமா? சகோதரர்களே, இப்படித்தான் இன்றைய நிலைமை. முதலாவது, ஷிர்க்குடைய விபரீதம் என்ன என்று புரியவில்லை. எதனுடைய விபரீதம்? ஷிர்க்குடைய விபரீதத்தை புரியவில்லை. ஷிர்க்குனா என்ன? நம்பர் 1. நம்பர் 2, ஷிர்க்கு செஞ்சா என்ன செய்வான் அல்லாஹ்? மண்டையில தெரியல. நம்ம மக்கள் என்ன விளங்கிட்டு இருக்கிறாங்க, அது இரண்டாவது சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட செயல்களை மட்டும்தான் ஷிர்க்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல ஷிர்க். முதலாவது கவனிங்க, இந்த ஷிர்க்கு எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? ஷிர்க்குல இணை வைத்தல், அதாவது அல்லாஹ்வுடைய வழிபாட்டை கவனிங்கமா, அல்லாஹ்வுடைய வழிபாட்டை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கைய வேற ஒருத்தருக்கு செய்யறது, அதாமா ஷிர்க். என்ன அஜர்த்து ஷிர்க்கு ஷிர்க்குன்னு பூச்சாண்டி காட்டிட்டே இருக்கீங்க. ஷிர்க்குனா என்னன்னு சொல்லிடுங்க அஜர்த்து. புரியுதா? ஷிர்க்குனா என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய சொல்லுங்க. அதான் இணை வைத்தல்னா என்ன? இங்க என்ன பிரச்சனைனா, இணை வைத்தல்னா நாங்க அல்லாஹ் ரெண்டும் சொல்லலையே, நாங்க அஜ்மீர் அப்துல் காதர் ஜிலானியை அல்லாஹ்னு சொல்லலையே. என்ன சொல்றாங்க? நாங்க நாகூர்ல போய், அவங்க நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய ஷாவுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள நாங்க அல்லாஹ்னு சொல்லலையே, ரப்புன்னு சொல்லலையே, நாங்க ரப்புன்னு சொல்லலையே, நாங்க அஜ்மீர் காஜா கரீப் நவாஸ் ரப்புன்னு சொல்லலையே. புரியுதா உங்களுக்கு? நாங்க அல்லாஹ்வை தானே அல்லாஹ்னு சொல்றோம், அப்ப எப்படி நாங்கெல்லாம் ஷிர்க் வைக்கிறவங்களாவோம்? அதுதான் பிரச்சனை. சகோதரிகளே, அது அல்ல, அதுவும் தௌஹீது. எது? அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது தௌஹீதுடைய ஒரு பார்ட், ஒரு பகுதி. அது தௌஹீதுடைய இன்னொரு முக்கியமான பகுதி இருக்கு. எந்த பகுதி இல்லாமல் மூமின் மூமினாக ஆக மாட்டானோ, முஸ்லிம் முஸ்லிமாக ஆக மாட்டானோ, எந்த பார்ட் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாதோ, அது என்ன? வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு செய்வது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, அதுதான் தௌஹீத். இந்த தௌஹீதின் பக்கம் நபிமார்கள் அழைத்தார்களோ? அன்பான சகோதரிகளே, இங்கதான் பிரச்சனை. அப்ப இந்த யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து விடுகிறார்களோ, அது எதுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மலக்கா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், அல்லது ஒரு தர்காவா இருக்கட்டும், செய்து விட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு, கவனிங்க, என்ன செஞ்சிட்டாரு? ஷிர்க் செய்து விட்டார், முடிஞ்சு போச்சு. ஷிர்க் செஞ்சா என்னங்க பிரச்சனை? புரியுதா? ஷிர்க் செஞ்சா என்ன பிரச்சனை? ஷிர்க் செஞ்சா பெரிய பிரச்சனை. முதலாவது என்ன? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி, அல்லாஹ்க்கு யார் ஷிர்க் செஞ்சிட்டாரோ அவர் அதிலிருந்து தௌபா செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். நம்பர் 1. நம்பர் 2 என்ன? வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். செஞ்ச அமல் எல்லாம் என்ன ஆயிடும்? சொல்லுங்கம்மா, நாசமா போயிடும், நாசமா போயிடும். அல்லாஹ் சொல்ற, நபியே நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர். அடுத்த நஷ்டம் என்ன தெரியுமா? இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்வாரோ அவர் மீது சொர்க்கத்தை நிரந்தரமாக அல்லாஹ் ஹராமாக்கி அவருடைய தங்குமிடத்தை நரகத்தில் வைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இங்க உலமாக்கள் உங்களுக்கு இதை சொல்றாங்க? புரிஞ்சுக்குங்க, நம்முடைய இஸ்லாம் இதுவல்ல. ஜண்டாக்கள் நமது இஸ்லாம் அல்ல, தர்காக்கள் நமது இஸ்லாம் அல்ல, அவுலியாக்களிடத்தில் சென்று தேவைகளை சொல்வது இஸ்லாம் அல்ல, அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரை வழிபடுவது இஸ்லாம் அல்ல, அல்லாஹுவை
தவிர வேறு ஒருவரிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்பது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது நம்பிக்கைகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்கி முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இன் துதிஊஹு தஹ்தது, அந்த நபிக்கு பின்னால் செல்வதுதான் இஸ்லாம், அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆகவே அன்பான சகோதரர்களே, அந்த இஸ்லாமை கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள். மதரசாக்கள், மர்கஸ்கள் நடக்கின்றன, ஆன்லைன் வகுப்புகள் நடக்கின்றன. மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், தெரியாததை கேளுங்கள். மூடத்தனமாக மௌட்டிகமாக முன்னோர்கள் செய்தார்கள் என்று அந்த ஷிர்க்குகளிலே, பிதஅத்துகளிலே, குராஃபாத்துகளிலே சென்று மறுமையை வீணாக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் உறுதியான ஈமானை, பரிசுத்தமான ஈமானை, நேர்வழியை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.